அனைவருக்கும் இனிய வணக்கம். இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். ஒரு குட்டி கதை. அமெரிக்கா ஜப்பானுக்கு ஒரு வேலை கொடுக்குறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மிகப்பெரிய ஒரு நிறுவனத்துக்கு உதிரி பாகங்கள் செய்யக்கூடிய வேலையை ஜப்பானுக்கு கொடுக்குறாங்க. அப்போ கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்து கொடுக்கக்கூடிய இயந்திரங்களுடைய உதிரி பாகங்கள் எல்லாமே கரெக்டாக பொருந்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் 1000 செஞ்சீங்கன்னா அதில் 3 மட்டும் தப்பாக இருந்தால் பரவாயில்ல, அதை சரியாக பொருந்தாமல் இருந்தால் பரவாயில்ல, மற்றபடி எல்லாமே நீங்கள் கரெக்டாக செய்யணும். 1000க்கு 3ன்னு கணக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உதிரி பாகங்கள் செய்வதற்கான ஒரு அனுமதியை ஜப்பானுக்கு கொடுக்குறாங்க. ஜப்பானுக்கு அவங்க என்ன எழுதி கொடுத்து சொன்னாங்கன்றது புரியல. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டாங்க. செஞ்சு முடித்து அவங்களுக்கு சேருது அமெரிக்காவுக்கு. அமெரிக்கா சேர்ந்த உடனே எல்லாமே இப்போ பொருத்தி பார்க்குறாங்க. அவங்க என்ன ஒரு எண்ணிக்கை சொன்னாங்களோ அத்தனை எண்ணிக்கையை இருக்கக்கூடிய உதிரி பாகங்களும் சரியாக பொருந்தது. ஒன்று கூட தவறாகவே இல்லை. அதுக்கப்புறமா அதில் ஒரு கடிதம் இருந்தது. அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்ட அனைத்து உதிரி பாகங்களும் சரியாக செய்யப்பட்டது. இந்த 3 மட்டும் நீங்கள் 1000க்கு 3 தப்பாக செய்ய சொல்லியிருந்தீங்க. இந்த 3 செய்வதற்கு நாங்கள் மிக 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 கடினப்பட்டோம். ஏன்னா எங்களுக்கு தவறாக செய்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு சொன்னாங்களாம். ஆக எத்தனை எண்ணிக்கையில் உதிரி பாகங்கள் செய்தாலும் அதில் அந்த 3 செய்வதற்கு மிகவும் கஷ்டப்படுறதா சொல்கிறாங்க. ஆக தவறை செய்வதற்கு நாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டப்படுறோமோ இல்லையோ வருந்தணும். வருந்தக்கூடிய தவறை செய்பவர்கள் மேற்கொண்டு எந்த ஒரு தவறையுமே செய்ய மாட்டாங்க அப்படின்றது தான் ஜப்பான் உதாரணம் சொல்லலாம். அனைவருக்கும் இனிய வணக்கம்.